ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகணும், யூடியூபே வந்து உங்கள் சேனலை ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அது என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா வந்து யூடியூப்போட ஒரு அஃபிஷியலாக உள்ளவங்க ஒரு அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோவோட டைட்டிலில் கடைசியாக வந்து 2025ன்னு மென்ஷன் பண்ணுறவங்களோட வீடியோக்கள் நிறைய யூடியூப்பில் சஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர், அதாவது சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்துவது எப்படின்னு, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்னு வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுலேயே வந்து இனிமேல் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர் 2025 அப்படின்னா இந்த வீடியோ போய் நிறைய பேர்கிட்ட வந்து சஜெக்ஷனில் போகுது. யூடியூபே ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வீடியோக்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா டைட்டிலில் 2025 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிங்கன்னா, நியூவான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபோட அல்கரிதம் வந்து உங்களுடைய வீடியோக்களை நிறைய சஜெக்ஷனில் கொண்டு போய் விடும். ஏன்னா இப்போ சாதாரணமாக வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் செய்வது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கும். ஆனால் 2025 அப்படின்னு இருக்கையில் யூடியூப் இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். என்ன காரணத்தினால இது புது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு புதிய வீடியோக்களை கொண்டு போய் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணோம். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், உங்கள் சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஆட்சன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுங்கிற பட்சத்தில் 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வியூஸு எந்த அளவுக்கு போகுது, எவ்வளோ யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.